அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் தமிழ்ச் செவ்வியலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களின் பங்களிப்பு உரைத்தொடரின் 13ஆம் அமர்வு இதை தொடங்க இருக்கின்றது. இன்றைய நாள் இந்தோ ஆரியத்தில் சத்தசெய்கைக்கு முன்பாக இடம்பெறும் தமிழ் கூறுகள் எனும் தலைப்பிலான கட்டுரையை தமிழாக்கம் செய்து அறிமுகம் செய்து வைக்க ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வாளர் கமலக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஜேஎன்யூ தமிழ் பிரிவின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடங்கலாம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செவ்வியலுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்களின் பங்களிப்பு என்னும் பொருண்மையிலான உரைத்தொடரின் 13வது உரைத்தொடர் இனிதே துவங்குகின்றது. இந்தோ ஆரியத்தில் சத்தசெய்கைக்கு முன்பாக இடம்பெறும் தமிழ் கூறுகள், தமிழ் எலிமெண்ட்ஸ் இன் இந்தோ ஆரியன் பிஃபோர் சத்தசெய்கை. இந்தோ ஆரியத்தில் சத்தசெய்கைக்கு முன்பாக இடம்பெறும் தமிழ் கூறுகள் என்னும் தலைப்பிலான இக்கட்டுரை ஜார்ஜ் எல் ஹார்ட் பழந்தமிழ் இலக்கியங்களை விரிவாக ஆராய்ந்து எழுதியுள்ள பழந்தமிழ் செய்யுட்கள், அவற்றின் பின்னணியும் சமஸ்கிருத எதிரினையும், போயம்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் தமிழ், தேர் மைல்யூ அண்ட் தேர் சான்ஸ்கிரிட் கவுண்டர் பார்ட்ஸ் என்னும் நூலின் 10வது கட்டுரையாக, அதாவது இறுதி கட்டுரையாக அமைந்துள்ளது. ஹார்ட் இதற்கு முன்பாக எழுதி அமைந்த கட்டுரைகளில் தமிழ் கூறுகள் மகாராஷ்டிரிய பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட சத்தசெய்கை இலக்கியத்தின் வழியாக இந்தோ ஆரிய மரபில் நுழைந்தமை குறித்து விரிவாக விளக்கினார். தொடர்ந்து இந்நூலின் இறுதி கட்டுரையாக அமையும் இதில் சத்தசெய்கை இலக்கியத்திற்கு முன்பாக இந்தோ ஆரிய இலக்கியங்களில் இடம்பெற்ற தமிழ் கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளார். இவ்வடிப்படையில் சத்தசெய்கைக்கு முன்பாக அமையும் தமிழ், இந்தோ ஆரியம் ஆகிய இரு மரபுகளின் இலக்கியங்களையும் ஆராய்ந்து அவற்றில் மிக பொதுவாக அமையும் கூறுகளாக சிலவற்றை வகைப்படுத்தியுள்ளார். அவ்வாறு அமைவனவாக: கண்கள் உருவகங்களாக அமையும் இடங்கள், மலர்கள் உருவகங்களாக அமையும் இடங்கள், விலங்குகள் உருவகங்களாக அமையும் இடங்கள் என்பன அமைகின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு இவை ஒவ்வொன்றின் கீழும் பல்வேறு அடிக்கருத்துக்களை வரையறுத்துள்ளார். இறுதியாக இம்முடிவுகளின் அடிப்படையிலான முடிவுகள் தரப்பட்டுள்ளன. இவ்வாறாக இக்கட்டுரை அமைந்துள்ளது. இதன் அடிப்படையில் முதன்மையான 3 வகைப்பாடுகளும் அவற்றுள் ஒப்பிடப்படும் முதலாவது கண்கள் உருவகங்களாக அமையும் இடங்கள். இக்கட்டுரையின் முதல் பகுப்பாக அமையும் இப்பகுதியில் இரு மரபுகளிலும் சத்தசெய்கைக்கு முன்பாக அமையும் இலக்கியங்கள் ஆராயப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இவ்விரு இலக்கிய மரபுகளிலும் பொதுவானதாக அமையும் சில கூறுகள் அடிக்கருத்துக்களாக கொள்ளப்பெற்று தக்க சான்றுகளுடன் ஒப்பிடப்பட்டுள்ளன. இவ்விடத்தில் விளக்கப்படும் அடிக்கருத்துக்களுள் சிலவாக: பெண்களின் கண்கள் குவளை அல்லது தாமரை மலர்களோடு ஒப்பிடப்படுதல், பெண்மான் அல்லது மான் கன்றின் கண்களோடு ஒப்பிடப்படுதல், வண்டுகளோடு ஒப்பிடப்படுதல் முதலியன அமைகின்றன. இந்தோ ஆரிய மரபில் பெண்களின் கண்கள் தாமரை மலர்களோடு பெரிதும் ஒப்பிடப்படுகின்றன. ஆனால் தமிழ் மரபில் அவ்வாறு ஒப்பிடப்படுவது இல்லை. தமிழில் பெண்களின் கண்களுக்கு மட்டுமே ஓமை சுட்டப்படும் நிலையில் மகாபாரதத்தில் ஆண்களின் கண்களும் தாமரையோடு ஒப்பிடப்படுகின்றன. தமிழ் இலக்கியங்களில் கண்கள் வண்ணங்களோடே ஒப்பிடப்படுகின்றன, வடிவங்களோடு ஒப்பிடப்படுவதில்லை. இந்தோ ஆரிய மரபு இவற்றுக்கு மாறாக அமைகிறது. அங்கு கண்ணின் வடிவத்திற்கே முதன்மை அளிக்கப்படுகிறது. எனினும் பிற்கால சமஸ்கிருத இலக்கியத்தில் சிவப்பு தாமரை வண்ணத்தின் அடிப்படையில் பெண்ணின் கண்களோடு ஒப்பிடப்படுகிறது முதலிய செய்திகள் சான்றுகளோடு இப்பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன. சான்றாக, பெண்ணின் கண்கள் பெண்மான் அல்லது மான் கன்றின் கண்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளதை விளக்கும் பகுதியை சுட்டலாம். பெண்ணின் கண்களுக்கு ஒப்புமையாக சுட்டப்படும் மற்றொரு பொதுவான ஊமையாக பெண்மான் அல்லது மான் கன்றின் கண்கள் அமைகின்றன. இதை சுபாஷித ரத்னகோஷா பாடலில் சீதை மான் போன்ற கண்களை உடையவள் என குறிப்பிடுகிறது. ரகுவம்சம் தனது இறந்த மனைவியை நோக்கி பேசும் அஜா, நீ சுழலும் கண்களை மான்களிடம் விட்டு சென்றாய் என குறிப்பிடுகிறான். இதை போன்றே சத்தசெய்கை, ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் ஆகியவற்றில் சான்றுகள் இருக்கின்றன. தமிழில் பெண்களின் கண்கள் பெண்மானின் கண்களோடு ஒப்பிடப்படுகின்றன, ஆனால் மான் கன்றுகளின் கண்களோடு ஒப்பிடப்படுவதில்லை.
அகம் 74வது பாடலில் தனது தலைவியை நினைத்து பார்க்கும் தலைவன் மருண்ட மான் நோக்கம் காண்தோறும் நின்னிணைந்து என பேசுகிறான். இதிலும் புறம் அகம் ஆகிய பாடல்களிலும் இதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. இந்த உவமை சர்மா என்பவர் ஆராய்ந்த மகாபாரதத்தின் பகுதிகளில் இடம்பெறவில்லை. ஆராயப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தமிழை அடுத்து சத்தசையில் மட்டுமே பெண்களின் கண்கள் பெண்மானின் கண்களோடு ஒப்பிடப்படுவதாய், அதுவும் மான் கன்றின் கண்களோடு ஒப்பிடப்படவில்லை, இந்தோ ஆரியத்தில் இடம்பெறுவதாய் அமைகின்றது என விளக்குகின்றார். இத்தகைய அடிக்கருத்துக்களை விளக்குவதாக கண்கள் உருவகங்களாக அமையும் இப்பகுதி நிறைவடைகின்றது. அடுத்ததாக மலர்கள் உருவகங்களாக அமையும் இடங்களை ஆராய்ந்துள்ளார். மலர்கள் உருவகங்களாக அமையும் இடங்கள் முன்னர் விளக்கப்பட்டதை போன்றே இப்பகுதியிலும் பல்வேறு அடிக்கருத்துக்கள் பகுத்து விளக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் முதன்மையாக அமையும் சிலவாக மலர்களில் அமரும் வண்டாக தலைவன் உருவகப்படுத்தப்படுதல், மலர்களை வண்டுகள் மொய்ப்பது பாலியல் குறியீடாக அமைதல், சிதைக்கப்பட்ட மலர்கள் போரில் புண்பட்டு அல்லது இறந்த வீரனை குறித்தல், மலர்கள் கூம்புதல் துன்பத்திற்கு ஒப்பாக சுட்டப்படுதல் முதலிய அடிக்கருத்துக்கள் ஒப்பிட்டு விளக்கப்பட்டுள்ளன. சான்றாக மலர்கொடிகள் பெண்ணின் தோளோடு ஒப்புமைப்படுத்தப்படும் பகுதியை சுட்டலாம். சில நேரங்களில் செடிகளின் அசைவு பெண்ணின் தோள்கள் அல்லது கைகளின் அசைவோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. புத்த சரிதம் 8.28 கௌதமரால் கைவிடப்பட்ட மனைவிகள் குறித்து விளக்கும் அஸ்வகோஷர், காற்றில் அசையும் கொடிகள் தமது கொடிச்சொல்களால் தாக்கிக் கொள்வது இந்த உயர்ந்த பெண்கள் தமது மார்பை அணிகலன்களற்ற கைகளால் அடித்துக் கொள்வதை போன்றிருக்கிறது என குறிப்பிடுகிறார். இது புத்த சரிதத்தின் பிற பகுதிகளில் அமைகின்றது. ரகுவம்சத்தில் சீதையிடம் பேசும் ராமன், இந்த பேச முடியாத கொடிகள் அவற்றின் வளைந்த கிளைகளால் நீ எங்கு சென்றாய் என்பதை எனக்கு காட்டின என கூறுகிறான். தமிழில் பெண்களின் தோளுக்கு சுட்டப்படும் நிலையான உவமையாக மூங்கில் அமைகிறது. இரண்டிற்கும் இடையேயான முதன்மையான ஒற்றுமையாக அவற்றின் அழகான அசைவு அமைகிறது. இதையே குறுந்தொகை 364வது பாடலில் இடம்பெறும் இற்பரத்தை வணங்கு இறை பனைதோல் எல்வளை மகளிர் துணங்கை நாளும் வந்தன என குறிப்பிடுகிறாள். இது குறுந்தொகையின் ஏனைய பாடல்களிலும் அகநானூற்று பாடல்களிலும் அமைகின்றது. அகம் 19வது பாடலில் பயணம் மேற்கொள்ளும் தலைவன் தலைவி குறித்து பின்வருமாறு நினைக்கின்றான். சில்வளை சொரிந்த மெல் இறை முன்கை பூவி கொடியின் புல் என போகி என இப்பாடல் சான்று அமைகின்றது. இது அகநானூறு 500 ஆகியவற்றிலும் இடம்பெறுகின்றது. இவ்வாறாகவே பல அடிக்கருத்துக்களையும் ஒப்பிடும் இப்பகுதி நிறைவுறுகிறது. அடுத்ததாக விலங்குகள் உருவகங்களாக அமையும் இடங்களை ஆராய்ந்துள்ளார். விலங்குகள் உருவகங்களாக அமைதல். இப்பகுப்பின் கீழ் வலுவுடைய விலங்குகள் வலுவற்ற விலங்குகளை தாக்குதல், விலங்குகள் அம்பால் தாக்கப்படுவது, பாத்திரங்களின் துன்பத்திற்கு உருவகப்படுத்தப்படுதல், விலங்குகள் இணைந்திருப்பது, பாலியல் சேர்க்கையை குறிப்பால் உணர்த்துதல் முதலிய அடிக்கருத்துக்கள் விளக்கப்பட்டுள்ளன. இவ்விரு மரபுகளிலும் வலுவுடைய விலங்குகளாக புலி, சிங்கம் ஆகியன இடம்பெறுகின்றன. வலுவற்ற தாக்கப்படும் விலங்காக பெரும்பாலும் மான் இடம்பெறுகிறது. தமிழில் சிங்கம் இடம்பெறுவதில்லை. புலியே மற்ற விலங்குகளை தாக்குகிறது முதலிய செய்திகளை ஒப்பீட்டின் அடிப்படையில் இவ்விடத்தில் விளக்கியுள்ளார். அவை குறிப்பிடத்தக்கனவாய் அமைகின்றன. இப்பகுதிக்கான சான்றாக அம்பினால் தாக்கப்பட்ட மான் குறித்த அடிக்கருத்தை விளக்கும் பகுதியை சுட்டலாம். அப்பகுதி மான் அல்லது ஏதேனும் ஓர் விலங்கு வேடனது அம்பினால் தாக்கப்பட்டு துன்புறுவதாக விளக்குவதும் துன்பத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. சான்றாக மகாபாரதத்தில் சகசிரார்ஜுனாவின் உறவினரால் கொல்லப்பட்ட ஜமத்கினிக்கு ஒப்பாக காட்டில் அம்பினால் கொல்லப்பட்ட மான் சுட்டப்பட்டுள்ளது. புத்த சரிதத்தில் கௌதமர் புலன் ஆசையற்று இருந்த போதிலும் விடம் தோய்ந்த அம்பு நெஞ்சில் துளைக்கப்பட்ட சிங்கம் போல வருத்தமுற்று இருந்தார் என்னும் செய்தி இடம்பெற்றுள்ளது. புத்த சரிதம் மற்றொரு பாடலும் சான்றாக தரப்பட்டுள்ளது. இச்சான்றுகள் யாவும் குறுந்தொகை 272வது பாடலோடு ஒப்பிடத்தக்கனவாய் அமைகின்றன என விளக்கியுள்ளார். இவ்வாறாக மேற்சுட்டப்பெற்ற பல்வேறு அடிக்கருத்துக்களை விளக்குவதாய் இப்பகுதி நிறைவடைகின்றது. இதைத் தொடர்ந்து இதுவரை ஆராயப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலான முடிவுரையை தொகுத்து தந்துள்ளார். இக்கட்டுரையின் முதன்மை பகுதியாய் அமையும் இது இங்கு அப்படியே வழங்கப்படுகிறது. இந்த பகுதி ஒட்டுமொத்த நூலுக்குமான முடிவுரை போன்றிருப்பதால் அந்த முடிவுரை பகுதி அப்படியே தரப்படுகிறது. முடிவுரை இதை கன்க்ளூஷன் என்னும் தலைப்பில் மூல நூல் கொடுத்துள்ளார்.
மேற்கண்டவற்றின் அடிப்படையில் தமிழ் கவிதைகளை உருவாக்கிய தென்னிந்திய மரபுகளுக்கும் சத்தசைக்கு முன்பான சமஸ்கிருத கவிதைகளுக்கும் இடையே ஓர் உறவு இருப்பது தெளிவாகிறது. இவ்வுறவு குறித்து விளக்குவதற்கு 3 விளக்கங்கள் சாத்தியமாகின்றன. அவை தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்றிருத்தல் வேண்டும். இரண்டாவது, ஐயத்திற்கு உரியதாக அமையும் அடிக்கருத்துக்கள் முழு இந்திய தன்மை வாய்ந்தனவாக சமஸ்கிருத காப்பிய காலத்திற்கு முன்பே இருந்திருத்தல் வேண்டும். மூன்றாவது, சமஸ்கிருத காப்பியங்கள் உருவான காலகட்டத்தில் தென்னிந்திய மரபுகளை பெற்றிருத்தல் வேண்டும். இந்த சாத்தியக்கூறுகளுள் முதலாவது முற்றிலுமாக தள்ளுபடி செய்யக்கூடியதாக அமைகின்றது. தொகைப்பாடல்களின் காலத்திலேயே சமஸ்கிருத காப்பியங்கள் தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருந்தது உண்மையே ஆகும். இருந்தபோதும் இந்த அடிக்கருத்துக்கள் பழைய சமஸ்கிருதத்திலும் தமிழ் தொகைப்பாடல்களிலும் பெற்றிருந்த பொதுவான வடிவம் இவை அண்மையில் வடக்கிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் என்னும் வாய்ப்பை தடுக்கின்றன. முதலில் இவை தமிழ் கவிதையியல் மரபுகளுடனும் உத்திகளுடனும் நன்கு பொருந்துகின்றன. இவை அவர்களது அண்மை கண்டுபிடிப்புகள் ஆகும். மலர்கள் மற்றும் விலங்குகளோடு தொடர்புடைய பல்வேறு அடிக்கருத்துகளுக்கான சான்றுகளை வாசிக்கும் வாசகர் ஒருவரால் இந்த அடிக்கருத்துக்கள் யாவும் மாற்றத்திற்கு இடமில்லாமல் உட்பொருள் நிறைந்த தமிழுக்கே உரிய வகையில் அமைந்துள்ளன என்பதை உணர முடியும். இரண்டாவதாக, தமிழில் இவை காப்பியங்களில் பயன்படுத்தப்படும் முறையில் இருந்து முற்றிலும் வேறானதாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. காப்பியங்களில் இவற்றின் பயன்பாடு பெரும்பாலும் தனித்த விளக்கமுறை சார்ந்ததாக அமைகிறது. மூன்றாவதாக, இவை தமிழில் இடம்பெறுவதை காட்டிலும் காப்பியங்களிலும் புத்த சரித்திரத்திலும் குறைவான அளவிலேயே இடம்பெறுகின்றன. இவை தமிழில் இருந்து பெறப்பட்டிருந்தால் பழைய சமஸ்கிருதத்தில் மிக பொதுவானதாக இடம்பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக, இந்த அடிக்கருத்துக்கள் இந்தோ ஆரிய பண்பாடுகளை காட்டிலும் தமிழ் பண்பாட்டோடு நன்றாக பொருந்துவனவாக அமைகின்றன. பழந்தமிழ்நாட்டில் மலர்கள் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டிருந்தன என்பது முன்னர் விளக்கப்பட்டது. இம்மலர்களை அடிப்படையாக வைத்து சில நிகழ்வுகளை நடத்துவது தமிழ் சமூகத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்களுள் ஒன்றாக அமைகிறது. அதே நேரம் இந்தோ ஆரிய வாழ்க்கை முறையில் மலர்கள் இத்தகைய முதன்மையிடம் பெறவில்லை என்பதை தமிழை காட்டிலும் சமஸ்கிருத காப்பியங்களில் இவை குறைவான இடமே பெற்றிருப்பதன் வழி யூகிக்க முடிகிறது. விலங்குகளை பொறுத்தவரையில் பழந்தமிழ் சமூகத்தில் திருமணமே மையப்படுத்தப்பட்ட புனித நிகழ்வாக அமைந்தது என்பது முன்னர் விளக்கப்பட்டது. முற்றிலும் இந்த அடிப்படையிலேயே தமிழ் புலவர்கள் இயற்கை உலகை கண்டிருத்தல் வேண்டும். அதன் காரணமாகவே பிணைந்திருக்கும் கொடிகளையோ அல்லது விலங்கு இணைகளையோ காணும்போது அவற்றை ஆண் பெண் காதலுக்கான சான்றுகளாக சுட்ட முடிந்தது. அதுவே பழைய இந்தோ ஆரிய சமூகத்தில் திருமணத்திற்கு தமிழர்கள் தந்த மைய முதன்மை தரப்படவில்லை. எனவே இந்த அடிக்கருத்துக்கள் தமிழர்களால் ஆரியர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கும் என கருதுவது இயலாத ஒன்றாகிறது. இந்த அடிக்கருத்துக்கள் மிக துவக்க காலத்திலேயே முழு இந்திய தன்மை பெற்றனவா? எனவே இவ்விரு மரபுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று கடன் பெறவில்லை என கொள்ள முடியுமா? இந்த விளக்கத்தை முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாது, புறந்தள்ள முடியாது. ஆனால் கிடைக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் இவற்றை மறுப்பதாக அமைகின்றன. முதலாவதாக, இது 5, 6, 8 ஆகிய இயல்களில் விளக்கப்பட்டது. சமஸ்கிருத காப்பிய காலத்திலேயே குறிப்பிடத்தக்க திராவிட கூறுகள் இந்தோ ஆரியத்தில் நுழைந்தன என்பது இவ்வியல்களில் விளக்கப்பட்டது. இந்த நுழைவு சொற்களாக, பண்பாடுகளாக, யாப்புகளாக அமைந்தது. புகழ்பெற்றதாக அமையும் இந்த கவிதையியல் மரபுகளும் அத்திராவிட உட்புகுதலோடு சேர்க்கத்தக்கதாய் அமைகின்றது. அத்தோடு தமிழோடு பொருந்துகிற அடிக்கருத்துக்கள் பழைய சமஸ்கிருத இலக்கியங்களில் எவ்வாறு பொருந்துகின்றன என ஆராய்ந்த ஆய்வு, காப்பியங்கள், புத்த சரிதம் ஆகியவற்றை எழுதியவர்கள் இவற்றை மிகச் சாதாரணமாக ஒப்பிடும் பொருள்கள் வெளிப்படையாக தெரியும்படி அமைத்துள்ளனர். அத்தோடு ஒப்பிடுவதன் அளவு சுருக்கப்பட்டதாய், ஒரே ஒரு பார்வையில் ஒப்பிடுவதாய் மட்டுமே அமைகிறது என்னும் முடிவுகளை தருகிறது. எனினும் இத்தகைய பயன்பாடு புலவர்களின் திறனற்ற தன்மையை குறிப்பதாக கொள்ள முடியாது. மகாபாரதம் அதனளவில் மிக உயர்ந்த கவிதைகளை கொண்டுள்ளது. எனவே இவ்வாறு ஒரு வேற்று மூலத்தில் இருந்து வெறுமனே இந்தோ ஆரியத்தில் நுழைந்த அடிக்கருத்துக்களின் நிலை குறித்து ஆராய்வது அவசியமாகின்றது. இந்த அடிக்கருத்துக்கள் குறித்தும் உட்பொருள் உத்திகள் குறித்தும்
முன்பே அறிந்திராத ஆசிரியர்கள் அவற்றை வெறுமனே ஏற்று மிக வெளிப்படையான முறையில் பயன்படுத்தினர். இராமாயணத்திலும் புத்த சரிதத்திலும் இந்த தென்னிந்திய கூறுகள் முதன்மை இடம் பிடித்தன. இதுவே இராமாயணம் ஆதிகாவியம் என்னும் மரபார்ந்த நிலையை பிடித்ததற்கு பகுதி காரணமாய் இருக்கும் என நான் நம்புகிறேன். இராமாயணம் புத்த சரிதம் ஆகியவற்றில் இடம்பெறும் முற்றிலும் புதிதான தென்னிந்திய கூறுகளே அவற்றின் சிக்கலான தன்மைக்கு காரணம் ஆகும். அத்தோடு அவை ஆசிரியர்களுக்கு அப்படைப்புகளில் தாங்கள் விரும்பிய விளைவுகளை உருவாக்குவதற்கு இன்றியமையாதனவாய் அமைந்தன. இது அக்கவிதையின் உயரிய தன்மைக்கான காரணங்களுள் ஒரு பகுதியாகவேனும் அமைகிறது என்பது எனது கருத்தாகும். காளிதாசனின் காலத்தில் சமஸ்கிருத கவிதைகளில் பல புதிய கூறுகள் தென்னிந்திய மரபிலிருந்து நுழைந்தன என்பது முன்னர் விளக்கப்பட்டது. காளிதாசரின் படைப்புகளிலும் சமஸ்கிருத செவ்வியலிலும் இடம்பெறும் தென்பகுதி கூறுகளின் எண்ணிக்கை மேலே சுட்டப்பட்ட சில பொதுவான அடிக்கருத்துக்களை காட்டிலும் மிக அதிகமானது ஆகும். அரிதாக அமையும் சில செய்யுட்கள் தென்னிந்திய மரபோடு தொடர்புபடுத்த முடியாத சில கூறுகளை கொண்டனவாக இங்கு அமைகின்றன. காளிதாசரின் சாதனையாக தென்னிந்திய கூறுகளை மிக இயல்பாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தியதும் அவற்றை வடக்கை தோற்றமாக கொண்ட கூறுகளோடு அவற்றை இணக்கமாக சேர்த்ததும் அமைகின்றது. இவரே இதனை செயல்படுத்திய முதல் சமஸ்கிருத புலவராக அறியப்படுகிறார். காளிதாசர் இத்தகைய பெரும்புலவராக விளங்குவதாலும் மிகச் சிறப்பாக இந்தியாவின் முதன்மையான இரு பண்பாட்டு கூறுகளை இணைத்ததனாலும் இவரின் படைப்புகள் அடுத்து வந்த எல்லா சமஸ்கிருத கவிதைகளுக்கும் அடிப்படையானதாக அமைந்தன. சமஸ்கிருதம் மட்டுமல்லாது பிறமொழி கவிதைகளுக்கும் அடிப்படையாக அமைந்தன. எனினும் எதிர்பாராத வகையில் இவரை பின்பற்றியவர்களிடம் இவரது கவிதையின் தரம் அரிதாக காணப்படுவதாகவே அமைந்தது. சமஸ்கிருத கவிதை காளிதாசருக்கு பிறகு சிறிது காலம் முற்றிலும் புதிதாக அமைந்தது. இது மரபுகள் அற்றதாய் தேவையற்ற கடினத்தன்மை உடையதாய் அமைந்தது. காளிதாசருக்கு பிறகான ஆசிரியர்கள் உணர்திறன் குறைந்தவர்களாகவே எனக்கு தோன்றுகின்றனர். பிற்கால ஆசிரியர்களிடம் நுட்பமான செய்யுட்களை அரிதாகவே காண முடிகிறது. விதிவிலக்காக தனக்கு சரியான எதிரினை இல்லாத வகையில் பெயரடிய முடியா புலவர் இயற்றிய பாகவத புராணம் அமைகிறது. இவ்வாசிரியர் தனக்கான உந்துதலை தமிழ் வைஷ்ணவ துறவிகளின் படைப்புகளிலிருந்தும் அவர்களது மரபிலிருந்தும் பெற்றுக்கொண்டார். சமஸ்கிருதம் தவிர்த்த இந்தியாவின் பிறமொழி இலக்கியங்களுள் தமிழ் ஒப்புயர்வற்ற இடத்தை கொண்டுள்ளது. இதுவே மூத்ததுவும் சமஸ்கிருதத்தை மிக குறைந்த அளவில் சார்ந்திருப்பதுவும் ஆகும். தமிழ் கவிதைகள் தொகைப்பாடல்களில் கொண்டிருந்த விரிவான மற்றும் நேர்த்தியான உட்பொருள் உத்திகளை தக்க வைக்கவில்லை என்பதை வருந்துவதற்கு உரியதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் உட்பொருள் உத்திகள் தொகைப்பாடல்களின் காலத்திலேயே முழுமை அடைந்து விட்டதாக நான் கருதுகின்றேன். அதனை அதற்கு மேலும் வளர்த்தெடுக்க முடியாது. அதனை போலச் செய்வதும் தேக்கத்திற்கே வழிவகுக்கும். தமிழ் கவிதை மரபு சிலப்பதிகாரத்தின் வழியாக புதிய பாதையை கண்டறிந்ததை நற்பேறாகவே கருதுகிறேன். இது வாய்மொழி காப்பிய அமைப்பை பின்பற்றி அமைகிறது. இதற்கு பிறகாக சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணமும் அமைகின்றன. இவை வட இந்திய கதைகளை அடிப்படையாக கொண்டமைந்தாலும் அவற்றின் நடை, உருவக மொழிகள், உத்திகள் ஆகியவற்றால் தென்னிந்திய மரபுகளையே பின்பற்றுகின்றன. உண்மையில் இடைக்கால இலக்கியத்தின் உச்சமாக கம்பராமாயணம் அமைகின்றது. இது தொகைப்பாடல்களில் காணப்படும் உட்பொருள்களின் ஆழத்தை இழந்திருந்தாலும் கதைக்கு கொடுத்த நாடக வடிவத்தாலும் ராமனை கடவுளின் அவதாரமாக கொண்டமையாலும் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. கம்பருக்கு பிறகாக வாழ்ந்த ஆசிரியர்கள் அவரை அடிப்படையாக கொண்டனர். அவர்களுள் சிறந்தவராக வில்லிபுத்தூரார் அமைகின்றார். இவர் மிக புகழ் வாய்ந்த மகாபாரதத்தை எழுதினார். இது மிகுந்த தாக்கத்தின் அடிப்படையிலும் வாழும் நாட்டார் இலக்கியத்தின் அடிப்படையிலும் அமைந்தது. நவீன தமிழ் கவிதை பழைய தொகைப்பாடல்களின் காலத்தில் இருந்து அரைவட்டத்தை அடைந்துள்ளது. இக்கவிதைகள் உணர்வு வயப்பட்டனவாக பொதுத்தளத்திலிருந்து படிக்கும்போது தோன்றுகின்றன. எனினும் வரி வரியாக படித்து உட்பொருளை காண விரும்பும் வாசகரால் ரசிக்கக்கூடியதாய் அமைவதில்லை. இன்று தமிழ் தொகைப்பாடல்கள் தமிழ் எழுத்தாளர்களால் படிக்கப்படுவதில்லை. ஒருவேளை
தமிழர்கள் தங்களது மிக பழைய இலக்கியங்களை மீட்டெடுத்து அவற்றின் உத்திகளை சரியாக புரிந்து கொண்டால் தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளில் புதிய புதிய பரிமாணம் உருவாகும். தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை உலகின் நுட்பமான இலக்கியங்களின் இல்லம் ஆகும். எழுதியுள்ளார். தமிழ் சமஸ்கிருத இலக்கியங்களை பல்வேறு நிலைகளில் ஒப்பிட்டு ஆராய்ந்த இந்நூலின் இறுதி பகுதியாக இது அமைகின்றது. இந்நிலையில் கட்டுரையாளரும் இவ்வொப்பாய்வின் வழி தான் கண்டறிந்த முடிவுகளை குறிப்பிட்டுள்ளார். இதன் வழி இவ்விரு மொழிகளுக்கு இடையேயான ஒற்றுமை வேற்றுமைகள் குறித்தும் அவற்றிற்கான காரணங்கள் குறித்தும் அறிய முடிகின்றது. கட்டுரையாளரின் நிலைப்பாட்டையும் அறிய முடிகின்றது. நன்றி. நன்றி. இந்தோ ஆரியத்தில் சத்தசெய்க்கு முன்பாக இடம்பெறும் தமிழ் கூறுகள் குறித்த இந்த கட்டுரை மீதான கலந்துரையாடல் தொடங்க இருக்கின்றது. பங்கேற்பாளர்கள் உங்களுக்குள்ள கேள்விகள், விவாதங்கள் இருப்பின் கேட்கலாம். ஐயா கேக்குதுங்க. ஒரு 1, 2, 3 ஒரு கருத்தா சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. மற்றவர்களுக்கு உள்ள வர்றதுக்கு வசதியா இருக்கும். வினாவுல சரிங்க. தாமரை பூ அது தொடர்பா என்ன சொல்றாரு? குவளை, மான், அது போல முக்கியமான 1, 2, 3 அப்படியே பாயிண்டா வர 2, 3 வரியில ஒவ்வொன்று தொடர்பும் சொன்னீங்கன்னு சரிங்க. அதுல பங்கேற்பதற்கு கொஞ்சம் எளிதாக. சரிங்க. இந்த கட்டுரையினோட இந்தோ ஆரிய மரபினை எடுத்துக்கொள்கின்றார். சத்தசைக்கு முன்பாக அமைந்த காலகட்டத்தில் தமிழோடு பொதுவாக அமைந்த கூறுகள் எவ்வாறு அமைகின்றன, தமிழுக்கும் இந்தோ ஆரிய மரபுக்கும் சத்தசைக்கு முன்பான இந்தோ ஆரிய மரபுக்கும் பொதுவான கூறுகள் எப்படி இருக்குங்கிறது அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து சத்தசைக்கு முன்பானதாக அந்த பக்கம் சுபாஷித ரத்ன கோஷம் சத்தசையும் கூட எடுத்துக்கிறாங்க. இது போன்ற படைப்புகளை வந்து பயன்படுத்துகின்றார். இவற்றில் 3 பகுதிகளாக வந்து இந்த கட்டுரை வந்து அமைகின்றது. முதல்ல வந்து கண்கள் வந்து உருவங்களாக பயன்படுதல், அடுத்தது விலங்குகள் உருவங்களாக பயன்படுதல், மலர்கள் உருவங்களாக பயன்படுதல், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. இதுல முதலாவது வந்து கண்கள் உருவகங்களா எப்படி 2 மரபிலும் பயன்பட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து விளக்குறாங்க. அந்த ஒவ்வொன்றுக்குள்ளையும் பல அடிக்கருத்துக்கள் இந்த முதல்ல சொன்னது போல ஒவ்வொரு அடிக்கருத்தா வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த போல கண்கள் 2 இடத்துலையும் எப்படி உருவகங்களா சுட்டப்படுது அப்படின்னா, இங்கு வந்து வாட்டர் லில்லி அதாவது குவளை மலர், அங்க வந்து நீலோட்பலா அப்படிங்கிற இது 2 ஒன்று அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த 2ம் ஒரே தன்மையா வந்து இருக்கின்றது. அடுத்தது வந்து இந்தோ ஆரிய மரபில் பெரும்பாலும் தாமரை மலர்கள் வந்து கண்களுக்கு ஊமையா வந்து சுட்டப்படுகின்றன. ஆனால் தமிழ் மரபில் வந்து வருது. தமிழ் மரபில் வந்து கண்களின் வண்ணங்களுக்கே வந்து ஓமைகள் வந்து சுட்டப்படுகின்றன. ஆனால் இந்தோ ஆரிய மரபில் வந்து கண்ணினோட அளவு, அதாவது சைஸ், உருவத்தை அடிப்படையில் அதுக்கே வந்து அங்க வந்து முதன்மைத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து எதனோட தாக்கமோ அல்லது எதுவோ அப்படின்னு வந்து சொல்லவே கிடையாது. கடைசி இது மாதிரி ஒவ்வொன்றை விளக்கிட்டு இறுதியில தான் வந்து இந்த முடிவு வந்து படிச்ச அந்த முடிவு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மலர்கள் வந்து காலையில் மலர்கின்ற மலர்கள் வந்து தாமரை போன்றதாகவும், இதை வந்து எதுக்குன்னா வளமையின் குறியீடாக தமிழ் மரபில் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. அதே வந்து அல்லி மலர்கள் வந்து காலையில் வந்து மலராது, கூம்பி இருந்து இரவில் வந்து மலரக்கூடியது. இந்த 2மே வந்து ஒரு பாடல்ல வந்து இடம்பெறுது. அது வந்து ரகுவம்சத்துல இடம்பெறுது அப்படின்னு வந்து அங்க வந்து சான்று காட்டியிருக்காங்க. ரகுவம்சத்துல அஜா என்னும் மன்னனை வந்து திருமணம் செய்து கொண்டதனால் அங்க இருக்கின்ற சுயம்பரத்திற்கு வந்திருந்த ஏனைய மன்னர்கள் வந்து ஒரு புறம் மகிழ்ந்தும் மறுபுறம் வருந்தியும் இருந்தது. ஒரு குளத்தில் தாமரை மலர்கள் வந்து மலர்ந்தும், பகலில் ஒரு குளத்தில் மலர்ந்தும் அல்லி மலர்கள் வந்து வாடியும் இருப்பது போன்று இருந்தது. இது போன்ற கருத்து வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த மலர்களோடவே வண்டுகள் வந்து உருவகப்படுத்தப்படுது. இந்த வண்டு எது அப்படின்னா, தலைவன் வந்து காதல் சேர்க்கை இதை வந்து உருவகமா வந்து 2 மரபுகளும் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது
இந்த அஹ், இதைத் தொடர்ந்து இந்த மலர்கள் வந்து சிதைந்து போதல், மலர்கள் சிதைந்து போதல் அப்படிங்கிறது இந்தோ ஆரிய மரபுல வந்து பாலியல் சார்ந்ததா வந்து அமைகிறது. இதுக்கு வந்து ராமாயணத்துல யாருன்னா ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கும் பெண்கள் சூடி இருக்கின்ற மாலை வந்து சான்றாக வந்து காட்டுறாங்க. தமிழ் அகமரபுல நிறைய பாடல்கள், தமிழ் அகப்பாடல நிறைய பாடல் வந்து காட்டுறாங்க. அதே போல இதுல இன்னொன்னு குறிப்பிடத்தக்க என்ன அப்படின்னா, வினை மீண்டு திரும்பி வரும் தலைவன் தேரில் ஆஹ், வழி சிதையப்படும் அல்லது நசுங்கப்படும் அந்த மலரும் பாலியல் சேர்க்கையை வந்து குறியீடாக உணர்த்துவதாக அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு ஒரு தெளிவில்லாத பகுதியாக இருக்கிறது. அது போக பின்னாடி அடுத்தது விலங்குகள். இது போன்று மலர்கள் என்ன இடங்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இரு மரபுகளிலும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து விலங்கு. விலங்கு அப்படின்னு போகும்போது ஒரு விலங்கு தாக்குகின்றது, இன்னொரு விலங்கு தாக்கப்படுகிறது. இந்த ரெண்டு கூறும் இந்த மரபுலையும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. இதுல வலிமையுடைய விலங்காக பெரும்பாலும் இங்க வந்து இந்தோ ஆரிய மரபுல சிங்கம் வந்து அமைகின்றது, தமிழ் மரபுல புலி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அரிதாக இங்க வந்து புலிய யானை வந்து வலிமையுடைய புலியை தாக்கிக் கொள்வதா வந்து குறுந்தொகையில் இருக்கிறது. இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி விளக்கிடுறாங்க. அதே போல அந்த மரபுலையும் வலிமையுடைய விலங்கு தான் மற்ற ஒன்றை வந்து தாக்குகின்றது. இது எதையும் குறிப்பதுதான் அமையவில்லை. தமிழ் மரபுல இரு விலங்குகள் வந்து சேர்ந்து இருப்பது பாலியல் சேர்க்கையை வந்து குறியீட்டு தன்மையில் உணர்த்துவதாக அமைகிறது. ஆனால் அந்த மரபுல வந்து என்ன எப்படி இருக்குன்னா, வெளிப்படையாக சும்மா ரெண்டு விலங்குகள் இருக்கு, அந்த இது ஒப்பீடு என்கிற அடிப்படையிலே வந்து அங்க வந்து அமைஞ்சிருக்கிறது. விலங்குகள் குறித்த ஊமைகள் எல்லாமே அந்த மாதிரி அமைந்து விடுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறுதியாத்தான் வந்து இது போன்ற பல விலங்குகள். அடுத்தது வந்து மான். மான் வந்து வேடன் அம்பால் வந்து தாக்கப்படும் போது அது துடிதுடிக்கிறது. அந்த துன்பம் பிரிந்திருக்கும் தலைவியினோட துன்பமோ அல்லது யாரோட ஒரு துன்பமா வந்து இங்க சுட்டப்படுகிறது. அந்த மரபிலும் மான் வந்து தாக்கப்படுவது சத்த செய்கையில் இடம்பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிறவற்றில் இருக்கான்னு சத்த செயல் இருந்தா சான்று கொடுத்துருக்காங்க. அது போன்ற இரு மரபுகளிலும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா வந்து முடிவுரை. இந்த முடிவுரையில் தான் இந்த சொன்ன கருத்து, இந்த அடிக்கருத்துக்களுக்கான பதிலை வந்து அங்க சொல்வது போன்று அமைகிறது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 3 கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றார் அந்த முடிவுரை பகுதியில. ஒன்று, சமஸ்கிருதம் தமிழ் மரபு சமஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்றிருத்தல் வேண்டும். இரண்டொன்று, இந்த காப்பிய காலத்திலேயே, அதாவது சத்தசைக்கு முன்பான தொகைப்பாடல் தோன்றி அந்த பக்கம் காப்பியம் இருக்கின்ற காலத்திலேயே ஒரு பொதுவான பேன் இண்டியன், அதாவது பொது இந்திய தன்மையில சில கூறுகள் இருந்து அதிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்று தாக்கம் பெறாமல் அந்த கூறிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாகவும், மூன்றாவது ஒரு கருத்தாக வந்து அந்தந்த இலக்கியங்களினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில உருவாகி இருக்கலாம், அதாவது தாக்கமோ அது போன்று இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி மூன்றாவதுன்னு சொல்லிட்டு, இதுல தமிழ் வந்து இந்தோ ஆரிய மரபில் இருந்து பெற்றிருக்கும் என்பது நிச்சயமே ஏற்க முடியாது அப்படிங்கிறத பல்வேறு சான்றுகளின் அடிப்படையில் வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா அதே போல அவ்வாறு அமைவதற்கு ஏன் அப்படின்னு அதுல சொல்றதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் வந்து திருமணம் என்பதை வந்து முதன்மையானதா வந்து கருதுனாங்க. சென்டர் ஃபோர்ஸை வந்து அதை வந்து சென்டர்டு ஃபியூச்சரா வந்து கருதுனாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையுமே வந்து ஆண் பெண் காதல் என்பதோடு வந்து அவங்க வந்து பொருத்தி பார்ப்பது அமைந்தது. ஆனால் இது இந்தோ ஆரிய மரபில் இல்லை, அதனால் வந்து இது இடம்பெறவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாங்க. இறுதியா தமிழ் மரபை அடிப்படையாக கொண்டு காளிதாசர் வந்து சமஸ்கிருத மரபை வந்து பயன்படுத்தினார். ஆனால் எப்படி பயன்படுத்துறார் அப்படின்னா, அது முழுக்க சமஸ்கிருத தன்மையாக்கி கொண்டார். ஆனால் அந்த பணியை வந்து அவருக்கு முன்பாகவோ அல்லது அவருக்கு பின்பாகவோ யாரும் வந்து செய்யவில்லை. அதனால் அவர் வந்து ஒரு பெரும்புலவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும், ஆனா அப்படி இருக்கும்போது அப்போ இந்தோ ஆரிய மரபுல சிறந்த இலக்கியங்களே இல்லையா, புலவர்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சிறந்த கவிதைகளும் மகாபாரதத்திலேயாவது இடம்பெறுகிறது அப்படின்னு வந்து ஒரு இது வந்து சொல்றாரு. இது இவரோட நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாம். அது அப்புறம் தமிழ் மரபு வந்து தொகைப்பாடல்களின் காலத்துக்கு பின்னாடி முழுக்க தொகைப்பாடல் காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த காலத்துலதான் அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது இவரோட கருத்தா இருக்கு. அந்த உட்பொருள்களும் உத்திகளும் அதனாலதான் அவ்வளவு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா நன்கு கட்டமைக்கப்பட்டதா வந்து இருக்கின்றது புதிதாக உருவாக்கப்பட்டதுனால
ஆனால் அது வந்து பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல சுத்தமாக இல்லாமல் போகின்றது. இதற்கு என்று சிலர் வந்து வருந்துகிறாங்க. ஆனா அதற்கான தேவையில்லை. ஏன்னா எனது கருத்துப்படி ஜார்ஜ் ஹார்ட் எனது கருத்துப்படி தொகைப்பாடல்களின் காலத்திலேயே வந்து அந்த உட்பொருள்களும் அந்த உத்திகளும் நன்கு வந்து முழு நிலைமை வந்து முழு வளர்ச்சியை வந்து அடைந்து விட்டன. இதற்கு மேலேயும் வந்து அதை வளர்க்க முடியாது. அவ்வாறு அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைத்தாலோ அல்லது அதை பின்பற்றி இமிடேட் பண்ணி எழுதணும்னு நினைச்சாலோ அது வந்து அதை போல செய்தல் தேக்கங்களாகத்தான் வந்து அமையும். அது வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி புது கவிதைகள் பற்றியும் இதெல்லாம் வந்து இவரோட முடிவா இருக்கு. புது கவிதைகள் வந்து தொகைப்பாடலின் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த பாதி வட்டம்ங்கிற நிலை வந்து அடைஞ்சிருக்கு. ஆனால் அவை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க உணர்ச்சி வயப்பு சார்ந்ததா இருக்கே ஒழிய ஒரு வரி வரியா படிச்சு அதுல பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாசகரே வந்து அதுல ஏமாற்றம் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகாக மாடர்ன் ரைட்டர்ஸ் தற்காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தொகைப்பாடல் மரபை வந்து படிக்கிறதே இல்லை அப்படிங்கிற தன்னோட கருத்தையும் பதிவு செஞ்சு ஒருவேளை அவர்கள் வந்து அதையும் படித்து அதிலிருந்து ஒரு மரபை உருவாக்க முயன்றால் இல்லது அதிலிருந்து தங்களது படைப்பை வந்து மாற்றிக்கொண்டால் அது வந்து மீண்டும் உலக அளவிலான ஒரு இலக்கிய வளமான இலக்கியங்களை படைக்க தமிழ் இலக்கியம் வந்து படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்தமான நூலுக்குமான முடிவுரை போன்று இதை அமைச்சிருக்காங்க. இதோட இது வந்து முடிந்துருது. நன்றிங்கய்யா. அந்த முடிவுரையில மிக முக்கியமாக ஒரு கருத்து சொல்றாரு. சரிங்க. தக்கான பகுதியிலிருந்து தமிழுக்கு வந்து தமிழிலிருந்து காளிதாசருக்கு போய் காளிதாசர்ல இருந்து வேற இந்திய இலக்கியங்களுக்கு போயிருக்கு. வேற இந்திய இலக்கியங்கள் அந்த அளவுக்கு அதை வளமாக உள் வாங்கலனாலும் இப்படி பரவி இருக்குன்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வர்றார். சரிதாங்கய்யா. முடிவுரையில் அந்த கருத்தை சொல்றாரு இல்லையா, அதான உள்வாங்க முடியும். ஆமாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாங்கய்யா. சமஸ்கிருதம் வந்து காளிதாசர் பயன்படுத்தும் போது முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது போல நான் புரிஞ்சு அந்த மாதிரி தான் சொல்றாருங்கய்யா. தக்கான மரபிலிருந்து. ஆமா, நீங்க சொல்லுவது சில வேறுபாடுகள் சொல்றாரு தெரியுங்களா. தாமரை பூல வண்டு அகப்பட்டு கொள்வதாக நம்ம கிட்ட காட்சிப்படுத்துறது கிடையாது. ஆனா சமஸ்கிருதத்துல காட்சி இருக்குங்க. அது போல வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் அதை பற்றி ஒரு 2-3 சொல்ல முடியுமா? வேறுபாடு அதுதாங்க நீங்க சொன்னது போல அந்த வண்டு வந்து அகப்படாமல் இருத்தல். நான் முதலில் சொன்னது போலதாங்க ஐயா. ஒப்பீடுகள் வந்து மான் கன்று வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒப்பிடப்படுவதில்லை. ஆனால் இந்தோ ஆரிய மரபில் ஒரு இடத்தில் மட்டும் மான் கன்றினுடைய கண் வந்து ஒப்பிடப்படுகிறது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதிகமா எனக்கு நினைவில்லைங்கய்யா. வேற யாராவது கேட்கறதா கேட்கட்டும், இல்லைன்னா அடுத்த முடிச்சுப்போம். வேற யாரும் இல்ல இல்லையா? கேட்கல இல்லையா? பங்கேற்பாளர்கள், உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கின்றனவா? வணக்கம் கமலக்கண்ணன். எனக்கு அந்த ஊமைப்படுத்தக்கூடிய அந்த இடங்கள்ல ஒரு தொகுத்து சொல்லக்கூடிய நிலையிலையோ அல்லது தனித்தனியாக சொல்லக்கூடிய நிலையிலையோ இப்போ நம்முடைய தமிழ் தொகைப்பாடல்களில் இப்போ கண்ணை பற்றினா எத்தனை இடங்கள்ல கண்ணை பற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது எத்தனை இடத்துல உருவமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதே மாதிரி மலரை பற்றி மானை பற்றியான குறிப்புகளை அவர் சார்ஜ் எல்கார்ட் சொல்லிட்டு போறாருங்களா? இல்லைங்க, அந்தந்த இடத்துல அப்படி இப்படி சொல்றாங்க. ஒரு அளவுக்கு தான் சான்று காட்டும் போது கூட இப்ப குறுந்தொகை 10, 11 அடுத்தது அகநானூறு இப்படின்னு காமிச்சிட்டு
மற்றும் பிற மெனி ஆஃப் த தமிழ் போயம்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துறாங்களா ஒழிய இத்தனை இடங்கள் அப்படின்னு வரையறைப்படுத்தும் போக்கு இல்லைங்க. பெரும்பான்மை எது எது இருக்கப்படுதோ அதை மட்டும் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இல்ல அப்படி கொடுக்கும்போது அது சரியான ஒரு முடிவை தரும் நீங்க கருதுறீங்களா? இல்ல அந்த பாடல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரி இந்தோ கொடுத்துருக்காருங்க அந்த அறிவு இடத்துல. மரபு வந்து தமிழ் மரபுக்கு வந்துட்டு சொன்னாலும் இல்ல இப்ப வந்து இந்தோ அறிவு மரபு போயிட்டு போகுதுன்னு சொன்னாலும் இப்படி குறிப்பிட்ட சில குறிப்புகளை மட்டும் எடுத்து வச்சு பார்க்கறது உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொண்டு வந்து அல்லது சரியான ஒரு புள்ளிபரத்தை கூட அடிப்படையில் அது அந்த மாதிரியான போயிருக்க மரபு இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா? ஒரு சில சான்றுகள் மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அதுதான் என்னுடைய ஐயம். கேட்கலங்க. நன்றிங்க. கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க. ஒரு கொஞ்சம் நின்றுச்சுங்க. இப்ப கேக்குதுங்களா? இல்ல அது நான் கேக்குதுங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேனாங்க ஐயா, அந்த பாடல் வந்து ஒரு வரி கொடுத்த பாடல் எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை சோதிச்சு செக் பண்ணி பார்த்துட்டேங்க ஐயா. கொடுத்தது எல்லாமே அந்த அவர் சொல்ற தொடரோட பொருந்துவது போன்றதுக்கு ஏதாவது ஒரு சில இடத்துல அவர் கொடுக்குற பாட்டு எண்ணும் நம்ம தொகைப்பாடல்ல வந்து இருக்கிற பாடல் எண்ணு மட்டும் மாறுது. ஆனாலும் வந்து இருக்கு ஏதோ 1-2 அரிதாத்தான் அப்படி இருக்குங்க. ஆனா சமஸ்கிருதத்துல சுபாஷித ரத்ன கோஷாவளியோ மற்றதுலயோ கொடுக்கறது நான் இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே தமிழ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு மாத்திட்டேன். ஆனா அங்க வந்து என்னால செக் பண்ண முடியலைங்க எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிடுற எல்லாமே வந்து மிக சரியாகத்தான் வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டியிருக்காருங்க. அதுல வந்து சந்தேகம் இல்லைங்க. ஒப்பிட்டு காட்டுனதுல நம்ம பட வேண்டியதில்லை. அந்த மிக அதாவது ஒரு கண்ணை பத்தி உருவப்படுத்தி இருக்கிறாருன்னா கண்ணர் தொகைப்பாடுகளை எத்தனை இடங்களை உருவப்படுத்தி என்னென்ன ஒரு சூழல் ஒரு உருவப்படுத்திருக்காங்க ஒரு முழு விவரம் இருந்தா தானே உங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்பது சரியா இருக்கும். அந்த ஒரு கோணத்துல இதுல நான் அந்த கட்டுரை வாசிச்சப்ப அதை கொஞ்சம் கவனத்துல இந்த கட்டுரை நான் வாசிச்சப்ப எனக்கு ஒரு சில இடங்கள்ல இத அதுதான் இன்னைக்கு இடங்களை வரையறுத்து சொல்றாரு. இல்லவே இல்லை என்ற அழுத்தமாக சொல்கின்ற போக்கு இருக்கு. சான்றுகள் கொடுக்கிறாரோ இல்லை எல்லா இடங்களையும் முழுமையா, அதாவது இத்தனை இடங்களில் வந்திருக்கு, அதில் இத்தனை இடம் இப்படி இருக்கு, இத்தனை இடம் இப்படி இருக்குன்னு சொல்றாரா சொல்லல, அது அந்த போக்கு இல்லையே தவிர ஒரு சில இடங்கள்ல இப்படி ஒரு பதிவும் இல்லை என்ற தொனியில சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். அது உண்டுங்க. அது வந்து அந்த மரபுலே இல்ல, இட்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் அந்த ஸ்டேடிஷன் அந்த அது போல கொடுக்கறது இடம் உண்டுங்க. அது சரிதாங்கய்யா. நன்றிங்க கமலக்கண்ணன். நன்றிங்கய்யா. முடிச்சுக்கலாமா கமலக்கண்ணன்? சரிங்கய்யா, முடிச்சுக்கலாங்கய்யா. அந்த ஒரு நிமிடம். அதற்கு முதல்ல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1960களில் இன்றைக்கு மூத்த பேராசிரியராக இருக்கின்ற குளோரியா சுந்தரமதி என்ற குளோரியா டீச்சர், அவங்க ஒரு முதுகலை மாணவியா இருந்து அதற்கு அடுத்துதான் அந்த ரெனிவல்களுடைய இலக்கிய கொள்கை என்ற புத்தகத்தை அவங்க தமிழாக்கம் செய்யறாங்க. தமிழ் ஆய்வு வரலாற்றில் அது ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அதுபோல ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக கமலக்கண்ணன் இருந்தாலும் இவரும் முதுகலை முடித்து அண்மையில் இணைந்த ஒரு ஆய்வாளர் தான், மாணாக்கர் தான். அவர் இந்த பெருந்தொற்று காலத்தை மிக பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மொழியாக்கம் செய்தல், அதற்குரிய அறிமுகத்தை எழுதுதல், அதை கணினியாக்கம் செய்தல், இணையத்தில் காட்சிப்படுத்துதல் தற்காலிகமாக ஒரு தொடர் நிகழ்வை அவர் அமைத்துக் கொண்டார். இந்த கணினியாக்கம் கூட எனக்கு தொடக்கத்தில் தெரியல, பிற்காலத்தில் தான் தெரிந்து அந்த மற்றவர்களை ஒரு சிலரை போல இல்லாமல் இவர் இந்த 2 விரலாலேயே அடிக்கின்ற இயல்புடையவராகத்தான் இருந்திருக்கார். அதனால அவர் மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் எதிர்நோக்கினாலும் நானே கூட ஒரு முறை சொன்னேன், வேண்டாம்னா கொஞ்சம்
ஓய்வெடுங்க, ஒரு 1-2 வாரங்கள் நம்ம மாற்றிக்கலான்னு. இல்ல நான் தொடர்ந்து முடிச்சிடுறேங்கய்யான்னு அதை ஒரு வேள்வியாக அவர் தொடர்ந்து செய்தார். அவருக்கு நம் அனைவர் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள். இன்றோடு ஜார்ஜ் ஹார்ட் தொடர்பான பொழிவானது நிறைவு பெறுகின்றது. இந்த பொழிவை வடிவமைத்துக் கொள்கின்ற தொடக்க நிலையில் இணைய தொழில்நுட்பம் சார்ந்த பல வழிகாட்டுதல்களை இளவல் தமிழ் பாரதன் வழங்கினார். அவருடைய வழிகாட்டுதல்கள் இந்த தொடக்க நிலையில மிக முக்கியமாக இருந்தது. அதை எப்படி காட்சிப்படுத்துவது, ஏன் தற்காலிகமா பண்ணணும், பல உரையாடல்கள் நடந்தன. அதன் பிறகுதான் அதை வடிவமைக்க முடிந்தது. அவருடைய பங்களிப்பும் இதில் முக்கியமானதாக இருந்தது. ஆசிரியர் பெருமக்களும் நண்பர்களும் பலரும் பங்கேற்றிருந்தனர். பல்வேறு வகையான வினாக்களும் இங்கு கேட்கப்பட்டன. அவற்றுக்கெல்லாம் தகுந்த விடை கொடுத்து மேலும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ப கமலக்கண்ணனுடைய பொழிவுகள் எல்லாம் உழைப்பு எல்லாம் அமைந்திருந்தது. அவருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். இன்றோடு ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுடைய ஆய்வு நூலின் தமிழாக்கம் நிறைவு பெறுகின்றது. கமலக்கண்ணன் பல மூத்த பேராசிரியர்கள் தொடங்கிய காலம் முதல் நேற்று வரை முன்னாள் துணைவேந்தர்கள், இந்நாள் துணைவேந்தர்கள் பலர் இந்த மொழியாக்க பணியை பாராட்டி வாட்ஸ்அப் வழியா எனக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் தமிழுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய மையத்திற்கும் ஒரு பெயரை சொல்வதாக இருக்கும். அதனால நம்முடைய மையத்தின் சார்பாக, நம்முடைய தமிழ் குழுவின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டு. நன்றிங்கய்யா. அடுத்த வாரம் முதல் மற்றொரு இளவல் தமிழ் பாரதன் அவர்கள் அரிஸ்டாட்டிலினுடைய பிசிக்ஸ் என்ற புத்தகத்தை தமிழாக்கம் செய்து தொடர்ந்து அறிமுகம் செய்ய இருக்கின்றார். தமிழாக்க பணி அவரது நிறைவு பெற்றது. அவர் அதை செய்ய இருக்கின்றார். இதற்கு கொடுத்த ஆதரவு போன்றே தொடர்ந்து அதற்கும் நண்பர்களும் ஆய்வாளர்களும் ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் தமிழ் செவிகளுக்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களின் பங்களிப்பு உரைத்தொடர் இனிதே நிறைவடைகின்றது. இந்த 13 வாரங்களும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பரிமாறி ஆய்வாளர்களுக்கும் தமிழ் ஆய்வுலகிற்கும் அரிய ஆய்வு பணியை கொடுத்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அத்துணை பேருக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 13 வாரங்களும் இடையறாது தொடர்ச்சியான மொழியாக்க பணிகளும் அதனை மின்னணுவாக்க பணிகளும் ஈடுபட்டு எல்லா பணியுமே அவர் செய்தார். நாங்கள் பக்கத்தில் தான் இருந்து பார்த்து கொண்டோம். அத்தகைய கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட கமலக்கண்ணன் அவர்களுக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.